ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்கள் அக்காவும் டவுனுக்கு போகணுன்னு இப்போ தான் திடீர்னு முடிவு பண்ணோம். அதனால் இப்போ நாங்கள் உடனே கிளம்புறதுனால என்னோட சிம்பிள் மேக்கப்பை பாருங்கள். மாய்ஸ்சரைசர், எங்கேயுமே வெளியில் போனீங்கன்னா மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் இல்லாமல் போகாதீங்க. ஏன்னா வெளியில் இப்போல்லாம் நிறைய வந்து நம்மளுக்கு டேன் ஆகிறதுக்கான ரேஸ் தான் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் காற்றுல உணர விட்டுருங்க. SPF 50 உள்ளது. டெர்மோஸ்டிக் சன்ஸ்க்ரீன், டெர்மோவில் ஸ்டிக் சன்ஸ்க்ரீனு. இந்த சன்ஸ்க்ரீன் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. அதனால லிப் பாம். எனக்கு ஐப்ரோ வந்து மெலிசாக இருக்கும். அதனால லைட்டாக ஐப்ரோவை டார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல லைட்டாக தான் பண்ணுவேன் என்னைக்குமே. அந்த ஆரம்பத்தில் இங்கே பின்னாடி மட்டும்தான் நான் டார்க் பண்ணுவேன். நான் இதை அப்படியே வீடியோ ரன் ஆகிட்டே இருக்கும்போதே எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லைட்டாகி தான் கிடைக்குது. என்னவோ நான் ஸ்லோ மோஷனில் செய்கிற மாதிரி இருக்குது. இங்கே கண்ணாடி இருக்கு வச்சுருக்கீங்க, அதில் நான் திருப்பி லைட்டாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெளியில் போகிறோம்ல. இது ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டுடலான்றதுனால தான். டைமில் எடிட் பண்ணலாம், அப்படியே தான் போட போகிறேன். இதை அப்லோட் பண்ண போகிறேன். என்னோட ஃபேவரட் ரோஸ் கலர் மாதிரி இருக்குங்க அந்த லிப்ஸ்டிக்கு. இதுதான் நான் எப்பயுமே போடுவேன். அப்படி இல்லைன்னா மெரூன் போடுவேன். அதே மாதிரி ஃபுல்லாக எனக்கு போடுறது பிடிக்காது. ஆம்பர் லிப்ஸ்டிக் மாதிரி ஓரத்தில் எல்லாம் அந்த லிப் லைனர் போடுவோம்ல, அந்த இடத்துல டார்க்காகவும் உள்ள லைட்டாகவும் போட்டுக்குவேன். லைட்டாக ஸ்மர்ச் பண்ண போதும். அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. எங்கள் கண்ணு வரல, டைம் இருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் பண்ணிக்கலாம். ஐ ஷேடோவுக்கு லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க.
நான் எதுவுமே போடல. வெறும் என்ன சொல்றது, வெறும் மாய்ஸ்சரைசரு, அதுக்கு அப்புறமேட்டு சன்ஸ்கிரீன் தான் போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, லிப்ஸ்டிக் போட்ட உடனே முகம் பாருங்க எவ்வளவு பிரைட் ஆயிடுச்சு பாருங்க. வந்து நம்ம காம்பேக்ட் போட்ட மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? அதுக்குள்ள வந்து லிப்ஸ்டிக் போட்ட உடனே வந்து முகம் டக்குன்னு ஒரு பிரைட் ஆயிடுச்சு பாருங்க. அதனால நீங்க பவுடர்லாம் எதுவும் அடிக்கலனா கூட பரவாயில்ல. இதுவே போதும். இதுல வந்து நீங்க வேணும்னா லைனர் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். வேணும்னா காம்பேக்ட்டா லைட்டா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. காம்பேக்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்ல நார்மலா வந்து நம்ம ஃபேஸ்க்கு போடுற அந்த பவுடர் இருக்கும்ல, அதுவா இருந்தாலும் சரி. அது எந்த பவுடரோ, லூஸ் பவுடரு, அத நீங்க போட்டுக்கலாம். இதுல போட்டேன்னா எனக்கு வந்து சரியா வராதுங்க. இங்க கண்ணாடி இருக்கு. கண்ணாடிய பார்த்து போட்டுறேன். அதனால எங்க போனாலும் நான் வந்து லிப்ஸ்டிக் இல்லாம மட்டும் போவே மாட்டேன். ஏன்னா, நான் முகம் ரொம்ப டல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க லிப்ஸ்டிக் மட்டும் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அது வந்து பிரைட்டா காட்டும் உங்களுக்கு. இந்த லைனரையே அப்படியே கீழ மேல எடுத்தா போதும். நான் அங்க கீழ லேஷஸ் இருக்கும் பாருங்க, அந்த லேஷஸ்க்கு கீழ தான் போடுவேன் எப்பயுமே. எப்பயுமே ஸ்டிக்கர் போட்டு வைப்பேங்க. இங்க வந்து ஸ்டிக்கர் போட்டு வைக்கல. இதையே வைக்கலான்னு. தெரியுதா? பொட்டு. குட்டியா தானே வைப்பேன். கடைசியா பாருங்க, தோடு போட மறந்தாச்சு. நெறைய தோடு வச்சிருக்கேங்க. ஒரு செட்டு வந்து ஒரு பார்ட் தான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 3 பார்ட்டானாச்சும் போடணும் நான் வீடியோ தோடுக்குன்னு போட்டேன்னா. அவ்வளோதாங்க. என்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆ கிளம்ப ரெடி ஆயாச்சு. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பவுடர்லாம் எதுவுமே போடல நானு. வெறும் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன், சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக், அப்புறம் ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கேன், கண்ணுக்கு வந்து லைனர் விட்டுருக்கேன். அவ்வளோதான். அந்த லைனர்லயே பொட்டும் வச்சுட்டேன். முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டாங்கன்னா உடனே கிளம்பி போ வேண்டியதுதான். நீங்களும் இந்த மாரி டக்குன்னு கிளம்பி போறதுக்கு இந்த மாரி சின்ன சின்ன இது மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். எப்பயுமே நம்ம வீட்ல வந்து இது மாரிலாம் செய்ய மாட்டோம். அப்ப வந்து இந்த மாரி ஒரு சின்ன சின்ன நம்மளுக்குள்ள ஒரு சேஞ்ச் நான் முன்னாடிலாம் லிப்ஸ்டிக்லாம் சுத்தமா போட மாட்டேன். கண்ணுக்கு வந்து மை போட மாட்டேன். அதே மாரி பொட்டும் வந்து கொஞ்சம் பெருசா தான் வைப்பேன், கண்ணுக்கு தெரியிற மாரி. அப்புறம் அதே மாரி இந்த மாரி டிசைனர் தோடெல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு ஒரு தங்கத்தோடு மட்டும் போட்டே இருப்பேன். அது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம வந்து ஒரே மாரியே இருக்க மாரி ஹேர் கட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு மாரி நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட். நல்லா இருக்கா? நீங்களும் இந்த மாரி சின்ன சின்ன சேஞ்சஸோட நீங்க போங்க. எங்க வெளியில போனாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஒரு மாரி நல்லா இருப்பீங்க. ஏதோ முன்ன விட இவங்க ஒரு சேஞ்ச் தெரியுது. ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்காங்க. ஆனா நல்லா இருக்காங்களே! அப்டின்ற மாரி உங்களுக்கே தோணும். அந்த மாரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். இது பண்றதுனால தப்பே இல்லங்க. பண்ணலாம். நம்ப வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாரி ப்ளசன்ட்டா, பார்க்கறதுக்கு நீட்டா, அழகா இருக்க மாரி இருந்தா போதும்ல. எல்லாரும் பொம்பள பிள்ளைங்கலாம் அதுதானே ஆசைப்படுவாங்க. அதனால இந்த மாரி சின்னதா டக்கு டக்குன்னு நீங்க வந்து
ஒன்று ஒன்றா பண்ணிட்டு கிளம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பாய்.